பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இறை இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான அன்பு இறை மக்களே, நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய நாளின் சிந்தனையாக உபாகமம் 33 வசனத்தினுடைய கடைசி பகுதி, உமது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் உமது பாதத்தின் அருகே அவர்கள் உட்காருவார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களை கடவுள் மீட்டு வந்து அவர்களை இன்றைக்கு தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்ற மக்களை இன்றைக்கு ஆண்டவர் இவ்வாறாக அழைப்பதனுடைய நோக்கம் என்ன? தன் பாதத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக. இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையிலே கடவுளுடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள். ஒருவரும் கேட்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தரோ மோசேயை தெரிந்து கொண்டார். அந்த மோசேயே, மோசே, நீ என்னிடம் வா, உன்னை நான் கொண்டு போய் ஒருவரும் வரக்கூடாது, ஒருவரும் என்னை பார்க்கக்கூடாது என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை மோசேயினுடைய கையில் கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கும் அன்பான கடவுளுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் 1 யோவானில் வார்த்தை மனுவானார் என்று சொல்லி மனிதனானார். அந்த வார்த்தையை மனிதனாக கொடுத்தார். இன்றைக்கு மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நாளை கொண்டாடின நாம் இன்றைக்கு அவர் பாதத்தருகே, அன்றைக்கு அந்த குழந்தை பாலகன் இயேசுவின் பாதத்தருகே மேய்ப்பர்கள் வந்தார்கள். மகா பெரிய அறிவு நிறைந்த ஞானிகள் வந்தார்கள். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்தில் ஒரு பெரிய பாலைவனத்தில் புல்வெளியில் 3 நாட்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்க இரவும் பகலும் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தார். மரியாளை பார்க்கிறோம். இயேசுனுடைய பாதத்தில் அவர் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்க இந்த நாளிலே நீயும் நானும் அவர் பாதத்தண்டையிலே அமருகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லையே, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் செல்கிறேன் ஆலயம், ஆண்டவரிடத்தில் தான் அமர்கிறேன் என்று சொல்லலாம். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில், அவசரமான வாழ்க்கையில், இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற இந்த டிஜிட்டல் வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுதுதான் இந்த உலக பாவங்கள், உலக சிற்றின்பங்கள் எல்லாவற்றிலும் நாம் விடுதலை பெற முடியும். இன்றைக்கு என்னுடைய அனுபவத்தில் என் தேவனுடைய பிள்ளைகளை அநேக நேரம் நான் கர்த்தரை பிரிந்த காரணத்தினால் எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், இந்த ஊழியத்தில் எவ்வளவு பாடுகளை சந்தித்தேன். ஆனால் கர்த்தரோ என்னை கைவிடவில்லை. எனக்கு விரோதமாக எழுந்தவர்களை ஆண்டவர் என்னிடத்தில் நண்பர்களாகும்படி கொடுத்தார். எனக்கு விரோதமாக, எங்கள் ஊழியத்தில் விரோதமாக பேசினவர்களை அவர்களை ஒப்புரவாகும்படி செய்தார் அவர்களை. அன்புக்குரிய இறை மக்களே, இதுதான் கடவுள் வார்த்தையை கேட்க அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஜனம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயம் என்பது ஒரு பொழுதுவாக்கான இடமாக நம்முடைய பெருமைகளையும், நம்முடைய ஆடைகளையும், நம்முடைய செயல்களையும், நம்முடைய மதிப்பையும் மரியாதையும் காட்டுகின்ற, இனத்தின் பெருமைகளை காட்டுகின்ற ஒரு இடமாக பார்க்கிறோம். இல்லை, ஆண்டவராகிய கடவுள் தூய மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள் மூலமாக வேர்ட் அலோன், வார்த்தை மட்டுமே, அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உன்னையும் என்னையும் இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் பாதுகாக்கப் போகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு புது வருஷத்தில் யோவான் 15:7 என் வார்த்தைகள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை! பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளை? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு முன்பாக பணிவோம். கர்த்தருடைய இறை ஆசியை பெறுவோம். ஆண்டவராகிய கடவுளே, உம்முடைய அருள் நிறைந்த கிருபையின் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு உலக வாழ்க்கை நாள் என்று கொண்டாடப்பட்டாலும் ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு
உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரும் விலை மதிப்புள்ளது என்பதை நீர் உணர்ந்து என் வார்த்தையை கேட்க நீங்கள் என்னுடைய பாதத்தில் வாருங்கள், படைப்பனைத்தோடும் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறீர். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.